குஜராத்தின் அரபிக்கடல் ஓரத்துல இருள் சூழ்ந்த மர்மங்கள் நிறைந்த ஒரு கடற்கரை இருக்கு. டுமாஸ் பீச். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பதிவு ஒரு சாதாரண சுற்றுலாத்தலத்தை பத்தி கிடையாது. இந்த இடத்தோட கற்பனைக்கே எட்டாத ஒரு இருண்ட பக்கத்தை நோக்கி தான் நாம இப்போ பயணிக்க போறோம். இது வெறும் கட்டுக்கதையா இல்ல மனித அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையா யோசிக்க வைக்கும். சரி, தயாரா இருங்க. இருளை நோக்கிய நம்ம பயணம் இப்போ தொடங்குது. நில், போகாதே. நள்ளிரவு நேரத்துல இருட்டுல அந்த கடற்கரையில நிக்கும்போது அலைகளோட சத்தத்துக்கு நடுவுல உங்க காதுகளுக்கு மிக அருகில யாராவது இப்படி கிசுகிசுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சினிமா காட்சி இல்லைங்க. அரபிக்கடல் ஓரத்துல இருட்டுன பிறகு நடப்பதா சொல்லப்படுற பல அச்சுறுத்தும் சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு. பல பேரோட இதயத்தை உறைய வச்ச நிஜ அனுபவங்களோட சுருக்கம் தான் இந்த ஒற்றை வரி. இதுக்குள்ள ஒரு ஆழமான மர்மமே புதைஞ்சிருக்கு. பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மிகப்பெரிய முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. பகல்ல பாத்தீங்கன்னா நீல நிற கடல், சுடச்சுட பாவ்பாஜி வாசனை, ஒட்டக சவாரின்னு மக்கள் கூட்டமா ஒரு கொண்டாட்டமான சுற்றுலாத்தலமா இது இருக்கும். ஆனா சூரியன் மறைஞ்ச மறுகணமே அப்படியே தலைகீழா மாறிடும். பகல்ல அழகாக தெரிஞ்ச அதே கடற்கரை இரவில் கருமையான மணலோட எங்கும் பேரமைதி நிலவ ஒரு முழுமையான இருளுலகமா மாறிடுது. இந்த பகல் இரவு மாற்றம்தான் இந்த இடத்தோட மிகப்பெரிய ஆச்சரியமே. சாம்பலின் வரலாறு மற்றும் கருப்பு மணல் முரண்பாடு, இதுதான் இந்த கதையோட முதல் பாகம். சூரத் நகரத்திலிருந்து சுமார் 20-21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த நிலப்பரப்போட உண்மை உங்களை கொஞ்சம் நடுங்க வைக்கலாம். பல நூற்றாண்டுகளா இந்த கடற்கரை ஒரு மிகப்பெரிய மயானமா செயல்பட்டு வந்திருக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, இங்க எண்ணற்ற உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கு. அந்த எரியும் சிவைகள்ல இருந்து எழுந்த சாம்பல் தான் பல நூறு வருஷமா இந்த மண்ணோடும் அலைகளோடும் கலந்து இன்னைக்கு நாம பாக்குற அந்த கருப்பு நிற மணலா மாறியிருக்கு. அப்போ நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் பல நூறு ஆண்டுகளோட சாம்பல் புதைஞ்சிருக்குன்னு அர்த்தம். முக்தி அடையாத ஆத்மாக்கள், அதாவது தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க இல்லனா அகால மரணம் அடைந்தவங்களோட ஆத்மாக்கள் இன்னும் இந்த கருப்பு மணல்ல சிக்கிக்கிட்டு தவிப்பதா அந்த உள்ளூர் மக்கள் கிட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. பகல்ல நாம சுதந்திரமா சிரிச்சு பேசிட்டு நடமாடுற இந்த மணற்பரப்பு இரவானதும் அந்த அமைதியற்ற ஆத்மாக்களின் புகலிடமா மாறுதுன்னு நம்பப்படுது. அவங்களுக்கு மோட்சம் கிடைக்காம இதே கரையில என்றென்றைக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு மக்கள் சொல்றாங்க. இருளில் எதிரொலிகள் மற்றும் அமானுஷ்ய கூற்றுக்கள், இது மர்மத்தோட அடுத்த கட்டம். இருட்டுல கடற்கரையில யாரோ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இது விஸ்வாஸ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு உள்ளூர்வாசியோட நேரடி அனுபவம். அவர் தன் நண்பர்களோட முதல் முறையா இரவு நேரத்துல அங்க போனப்போ இருட்டுல யாரோ விம்மி விம்மி அழுகிற சத்தத்தை கேட்டிருக்காரு. சுத்தி முத்தி பார்த்தா எந்த உருவமும் கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த இருண்ட கடையில கேட்ட அழுகுரல் அவர் அப்படியே உறைய வச்சிருச்சு. ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காம அவங்க அப்படியே தெறிக்க ஓடி வந்திருக்காங்க. இது அங்க பதிவான ஒரு நிஜமான சாட்சியம். இந்த அமானுஷ்ய அனுபவங்கள் ஒரு இருண்ட போலீஸ் ஃபைல் மாதிரி படிப்படியா விரிவடையுது. காத்துல மிதந்து வர்ற கிசுகிசுப்புக்கள், மாயச் சிரிப்புக்கள், நம்மள பின்தொடர்ற மாதிரியான காலடி ஓசைகள், கண்ணுக்கு தெரியாத எதையோ பார்த்து நாய்கள் வெறித்தனமா குறைக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலா நள்ளிரவுல இங்க தனியா போன சில பேர் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்கங்கிற பயங்கரமான செய்திகள். இது ஒவ்வொன்றும் நம்மள மேலும் மேலும் ஒரு இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. நம்பிக்கை மற்றும் சந்தேகம், ஒரு யதார்த்த பார்வை. இருண்ட கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்போ பார்ப்போம். ஒரு பக்கம் முக்தி அடையாத ஆத்மாக்களோட அழுகுரல், சாபமிடப்பட்ட கருப்பு மணல் அப்படின்னு அமானுஷ்யவாதங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் இதுக்கான அறிவியல் பூர்வமான யதார்த்த விளக்கங்களும் இருக்கு. அந்த மணலோட கருப்பு நிறத்துக்கு அங்க இயற்கையாவே படிஞ்சிருக்கிற அதிகப்படியான கனிம வளங்கள் தான் காரணம்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. சரி, அந்த பயமுறுத்துற குரல்கள், அது அரபிக்கடலோட பலத்த காற்று அந்த வெற்று நிலப்பரப்புல மோதும்போது உருவாகிற வெறும் ஊளை சத்தந்தானே தவிர வேறொன்னும் இல்லைன்னு யதார்த்தவாதிகள் வாதிடுறாங்க. 500க்கும் மேற்பட்ட முறை. ஆமாங்க, நிஷாந்த் அப்படிங்கிற உள்ளூர் புகைப்பட கலைஞர் 500 தடவைக்கும் மேல நள்ளிரவுல தன் நண்பர்களோட இங்க வந்து கிரிக்கெட் விளையாடியிருக்காரு. ஆனா ஒரு முறை கூட அவருக்கு எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வோ அச்சுறுத்தலோ ஏற்படவே இல்ல. பேய்கள் நடமாடுதுன்னு சொல்லப்படுற அதே நள்ளிரவுல அவங்க எந்த பயமும் இல்லாம விளையாடிட்டு திரும்பியிருக்காங்க. இது அந்த பயங்கரமான கதைகளுக்கு நேர்மாறான ஒரு வலிமையான யதார்த்தமான ஆதாரம் இல்லையா? பாத்தீங்களா, இது ஒரு முடிவில்லாத முரண்பாடு. பகல்ல ஒரு அழகான சுற்றுலாத்தலம், இரவில் மர்மங்கள் நிறைந்த இருண்ட படுகுழி. இதுதான் டுமாஸ் பீச்சோட யதார்த்தம். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? முறை அழுகுரல் கேட்டு பயந்து ஓடினாரே விஸ்வாஸ் பட்டேல், அவர் 8 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு இரவு நேரத்துல போனப்போ அவருக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் அங்க தென்படல. அப்போ மனுஷங்களோட பயமும் வதந்திகளும் தான் கற்பனையை வளர்க்குதா, இல்ல உண்மையிலே அங்க விவரிக்க முடியாத ஆற்றல் ஏதாச்சும் இருக்கா? கதைகளுக்கும் உண்மைக்கும் நடுவுல இருக்கிற கோடு இங்க முற்றிலும் அழிஞ்சு போகுது. எல்லாம் உங்க மனசோட பிம்பம்தான் அப்படின்னு அறிவியல் அடிச்சு சொல்லலாம்.
இருந்தாலும் அந்த அடர்ந்த இருட்டுல அலைகளோட ஓசையற்ற அந்த பயங்கரமான தனிமையில நமக்குள்ள ஒரு கேள்வி எழத்தான் செய்து. சூரியன் மறைஞ்சு இருள் சூழ்ந்த பிறகு இந்த கருப்பு மணல்ல தனியா நடந்து போக உங்களுக்கு தைரியம் இருக்கா? அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹரிவியன் டேல்ஸுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.